தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய கோவில்களில் புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 400 ஆண்டுகள் பழமையான வரலாற்று புகழ்பெற்ற ருத்ர மகாராஜா காலத்து திருக்கோவிலாகும். இத்திருக்கோவிலின் புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கணபதி ஓமம், ஸ்ரீ லட்சுமி பூஜை ஓமம், நவகிரக ஓமங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சியுடன் காலையாக பூஜைகள் நடத்தப்பட்டு நாடி சந்தானம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு முதலில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கும்பாபிஷேகம், அதன் பிறகு ருத்ர விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா மாரியம்மன் விமானம் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் ராமேஸ்வரம், கங்கை, காசி ஆகிய பகுதியிலிருந்து கொண்டு வந்த புனித நீரை கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது. கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட மகா கும்பாபிஷேக தீர்த்த மோட்டார் மூலம் பொதுமக்கள் மேல் தெளிக்கப்பட்டது. இதில் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடம் கிராமம் ருத்ராவதியில் அமைந்திருக்கக்கூடிய மகா மாரியம்மன் ருத்ர விநாயகர் கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகமானது 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ராமேஸ்வரம், கொடுமுடி போன்ற 15 நதிகளில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு இங்க யாகசாலையிலே ஆகம முறை பிரகாரம் அதற்கான யாகங்கள் செய்யப்பட்டு இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த ருத்ர விநாயகர் என்பது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விநாயகர் பெருமான். கிட்டத்தட்ட ருத்ர மகாராஜா என்ற மகாராஜாவினுடைய ஆட்சி காலத்திலே இந்த விநாயகரானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களால் வழிபாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் ருத்ர விநாயகருக்கும் இங்க இருக்கக்கூடிய மகா மாரியம்மனுக்கும் கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்தமானது தெளிக்கப்பட்டது. அதையொட்டி அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.